Hi students, 10th, 11th, 12th எல்லாருமே போர்டு எக்ஸாம்க்கு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து ஃபோக்கஸே பண்ண முடியல, என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. பொதுவாக வந்து மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டடி டெக்னிக்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. பொமடரோ டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கில் என்னென்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன படிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிக்கணும். படிக்கிறதுன்னு இல்லை, ஜென்ரலாக அந்த பொமடரோ டெக்னிக் வந்து படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு ஒர்க்கை செஞ்சு முடிக்கணுன்றனால கூட இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து உங்களுக்கு படிக்கிறத பற்றி நான் பேசுகிறேன். நான் ஒரு டாஸ்க் ஒரு என்ன படிக்கணுன்றதை முதல்ல சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்க்கு அலாரம் கிளாக்ல செட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். ஸோ அலாரம் 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் அலாரம் அடித்தோடனே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கணும். அந்த 5 மினிட்ஸில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு 25 மினிட்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். இதே மாதிரி 5 மினிட்ஸ் அகெயின் வந்து நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு 4 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணணும். 4 சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 4 டைம் இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு இன்டர்வல் கொடுத்து படிக்கிறப்போ நமக்கு அந்த ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். அந்த 25 மினிட்ஸ் நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம படிப்போம், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிப்போம். ஸோ அது அப்படி படிக்கிறப்போ உங்களுக்கு அந்த ரிசல்ட்டும் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் படித்து பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ஃபோக்கஸிங்லலாம் பிரச்சனை கிடையாது, கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் நான் படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்க வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த அப்படி நீங்கள் அந்த ஃப்ளோவில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலன்றவங்க மட்டும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்கள். இந்த பொமடரோ டெக்னிக்கும் இந்த டொமேட்டோக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். பொமடரோ அப்படின்னா இட்டாலியன் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோன்னு மீனிங். அதாவது இந்த டெக்னிக்கை வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க வந்து இத்தாலியை சேர்ந்த ஃப்ரான்சிஸ்கோ சிரிலோ அப்படின்ற ஒரு ஆப் டெவலப்பர், ஒரு பெரிய பிஸ்னஸ் கன்சல்டன்ட் கூட. அவர் தான் வந்து இந்த டெக்னிக்கை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் படிச்சுட்டு இருக்கப்போ, அவர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கப்போ நிறைய அசைன்மெண்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து முடிக்க முடியாமல் அவர் வந்து அந்த விஷயங்களை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போய் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ அவருக்கே அவர் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு கிளாக் எடுத்து அலாரம் செட் பண்ணி அவரே வந்து அவருடைய ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொமேட்டோ ஷேப்பில் இருக்க ஒரு கிளாக்காக இருந்தது அவர் யூஸ் பண்ணது. ஸோ அவர் அதில் சக்ஸஸ் பார்த்தோன்னே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த டெக்னிக்கை வந்து அவர் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாருக்கும் சொல்லி கொடுத்ததுனால அந்த டெக்னிக்கு பேர் வந்து பொமடரோ டெக்னிக் வந்துச்சு. இன்னும் வந்து இந்த பொமடரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.